ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். அது வந்து அயோத்தியா அப்படின்னு பேர். ஆகஸ்ட் 5ஆம் தேதி நாமெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்ரீராம் மந்திர் வந்து பூமி பூஜை நடக்க போகிறது. அந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் வந்து அன்னிலேருந்து இந்த ஷிப்மெண்ட்டை வந்து தொடங்குகிறோம், ஆயுர்வேதிக் கிட். ஸோ இந்த ஒரு 3 நாளில் வந்து ஒரு சில பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ. டைப்படிச்சு கையெல்லாம் வலிக்கிறது. ஸோ அதனால் வீடியோவாக போட்டுருவோமே, ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது, கம்யூனிகேட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அதுக்காக தான். எதனால் இப்போ திடீர்னு வந்து இதெல்லாம் பண்ணுறீங்க, ஊர் முழுக்க ஒரே வியாதியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை லெவரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். நல்ல அருமையான கேள்வி. அப்படி இல்லை, பர்சனலாக வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தர் ஆயுர்வேதம் ப்ராக்டிஸ் பண்ணுறார். ஹீஸ் அ யங் ஸ்டூடெண்ட். அவர் வந்து ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு கிளினிக்கில் ஆயுர்வேதம் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அது மூலமாக தான் ஒரு லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாக வந்து எங்களுக்கு ஆயுர்வேதம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இப்போ கண்ணு முன்னாடி வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எப்படி வந்து ஆயுர்வேதத்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படிங்கிறது கூட இருந்து ஒரு அப்சர்வ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அதில் கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் வந்து நாங்கள் இல்லை இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை லெவரேஜ் பண்ணிக்கணும்னு இல்லை. அப்படி பண்ணியிருந்தால் நம்ம எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னவோ பண்ணியிருந்துருக்கலாம். பட்டு பிரச்சாரம்.inல ஏன் பண்ணுறோம், ஏன் ஆயுர்வேதம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உடல் வந்து பஞ்சபூதத்தால் ஆயிருக்கு. இதுக்கு புதுசாக எக்ஸ்டர்னலி ஒரு மெட்டீரியலை நம்ம மருந்தை கண்டுபிடிக்காமல், நம்ம சனாதன தர்மத்திலேயே 18 அஷ்டவித்யையில் ஆயுர்வேத சாஸ்திரம் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் இயற்கையாகவே என்னென்ன மருந்து இருக்கோ, இந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட மருந்துகள்லேயே சொல்யூஷன்ஸ் இருக்குது. பட் அதுக்காக நான் வந்து வியாதிக்கு க்யூர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. நாம் வந்து உடலில் வந்து நோய் அண்டாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன நம்ம எதிர்ப்பு சக்தி செய்யணுமோ, உடலில் ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படிலாம் தயார்படுத்திக்கணுமோ நம்மளை, அதை தயார்படுத்துறதுக்கான மருந்து தான் இதெல்லாம். இது எல்லாமே உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்ச மருந்து தான். அதை வந்து ஆன்லைனில் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி 2-3 பேருக்கு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அவர் சொல்லக்கூடிய உதாரணத்துக்கு, ஆமணக்கு இலை இருக்கா, வாசலில் வேப்ப மரம் இருக்கா அப்படின்னு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்குறாரு. ஏன்னா ஆயுர்வேத சாஸ்திரத்திலே வந்து நம்மளுக்கு எந்தெந்த மருந்தெல்லாம் நம்மளால் சூழப்பட்டிருக்குமோ அதிலேருந்து எடுத்து குணப்படுத்தி இயற்கையாகவே எடுத்து அதை எடுத்து சாப்பிட்டு அதுலேருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தானாக உண்டாக்கிக்கிறது. பட் அவர் பேச பேச என்னாச்சுன்னா, சரி ஒரு கடையில் போய் ஒரு மருந்து வாங்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தது. பட் ஆயுர்வேத மருந்து வந்து ஒன்று அவ்வளோ பரவலாக கிடைக்கல. 2வது, இப்போது அந்த கேரளாலையும் லாக்டவுன் இருக்கிறதுனால அங்கே தான் ஆயுர்வேத மருந்து நிறையா தயார் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால வந்து அந்த மருந்துகள் எதுவும் ரொம்ப கிடைக்கல. கிடைச்சாலும் நம்ம போய் நேரில் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி வாங்க வேண்டியதாக இருக்குது. திருச்சிராப்பள்ளி, ஸ்ரீரங்கத்திலேயே கூட ஒரு 4-5 இடம் அலைஞ்சதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிற பேசிக் மெடிசன்ஸே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் ஒன்று, அலோபதியில் இருக்கிற மாதிரி ஆயுர்வேதத்தில் வந்து பேஷண்ட்டை வந்து ஒரு டிவைஸ், பயோமெடிக்கல் டிவைஸை வச்சு எக்ஸாமைன் பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை. ரிமோட்டில் இருந்தே பேஷண்ட் சொல்கிறது உண்மைங்கிற பட்சத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பேஷண்ட்டை அசஸ் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மருந்துகளும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு காய்ச்சல், சளி, தலைவலி வந்ததுன்னா அதெல்லாம் வராமல் நோய் எதிர்ப்பு சக்திக்கு சில காமனாகவே சில மெடிசன்ஸ் அவங்க வந்து வச்சுருக்காங்க. அதில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இது கடையில் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை ஆன்லைன் டெலிவரியாக வந்து கொண்டு போகிறோம். டைரெக்டாக வீட்டில் அமுச்சிடுறோம். வீட்டில் இருந்தபடிக்கே நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் அதிகரிக்கிறதுக்கு, நல்லா உடலில் வந்து தேகமாக வந்து ஏதாவது வந்ததுன்னா நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு நம்மளை வந்து எந்த வகையில் நம்ம வந்து வி ஷுட் பி ப்ரிப்பேர் டு ஃபேஸ் எனிதிங் அப்படிங்கிறது தான் இதில். இதை ஏன் விற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு ட்ரஸ்ட்டில் இருந்தால் ஆரம்பித்து இப்போ ஆல்ரெடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். முக்கியமாக கோவிலில் யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணுறாங்க அவங்களாம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால் அவங்களுக்கு எப்போவுமே பண்ணணுங்கிறது, அவங்களுக்கு வந்து எல்லோரும் இப்போ இந்த சங் பரிவாரிலேருந்து அர்சனிக் ஆல்பமின் அது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஹோமியோபதி மருந்து. அது கொடுக்கும், அது ஒன்று மட்டுமே க்யூர் ஆகிடாது. அது கொடுக்கறது நல்ல விஷயந்தான். பட் அது ஒன்று மட்டுமே க்யூர் ஆகிடாது. கூட வந்து கண்டிப்பாக வந்து ஆயுர்வேத மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கன்வின்சிங்காக இருந்தோம். இப்போது அதோடு சேர்த்து நம்ம இதை வந்து முன்னாடி வந்து கிராமத்தில் சூழ்நிலைகள் இருந்தது, பசுமாட்டு சாணம் இருந்தது, அதை போத்திரம் மொழிகின்னு இருந்தோம். கூடவே பசுமாட்டு இருந்தது, அதுலேருந்து வர கோமூத்திரமோ கோ மயமோ
நமக்கு வந்து நேச்சுரல் பாடி ரெசிஸ்டன்ட் இருந்தது. அந்த சூழ்நிலைகளை நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் உருவாக்க முடியாது. அப்போதைக்கு போய் நம்ம அதெல்லாம் எடுத்தும் பண்ண முடியாது. ஸோ இந்த கிட்டில் வந்து எந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 5லேருந்து 8 மருந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அது மருந்துன்னு சொல்ல முடியாது, நம்ம அப்ளிகேஷனை பொறுத்து. சிலது வந்து நம்ம சாம்பிராணி புகை போட்டு பிடிக்கிற மாதிரி, அந்த தூபம் நல்லா நம்ம உடம்புக்குள்ளே போகணும். அபராஜித தூபம் அப்படின்னு அதை நீங்கள் கூகுள் பண்ணாவே இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதில் ஒரு பொருளையுமே சூஸ் பண்ணும்போது அது எவ்வளோ க்ளோஸ் டு நேச்சர், எவ்வளோ இயற்கையாக ஆர்கானிக்காக அதை வந்து நம்ம எடுத்து பயன்படுத்த முடியுமோ அந்த மாதிரி பொருளை தான் எடுத்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 2 வாரம் வேலை பார்த்துருக்கோம் அதுக்காகவே. அதே மாதிரி எதை பவுடராக ஆயுர்வேத சாஸ்திரம் எடுத்திருக்கோ அந்த பிரமாணத்தை எடுத்து பார்த்து அந்த பவுடர்னால் அதோடைய இயற்கையான தன்மை மாறாமல் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம். இதை மீறி பிராண்டட் மெடிசன்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும். கோட்டக்கல்னு ஒன்று இருக்குது, ஆரிய வைத்தியசாலான்னு ஒன்று இருக்குது, வைத்திய ரத்னம்னு ஒருத்தர் நன்னா பண்ணிட்டு இருக்கார். இதில் எந்த மெடிசன் எந்த பிராண்டு ரொம்ப நல்லா இருக்குமோ அதை வி ஹவ் கேர்ஃபுல்லி ஹேண்ட் பிக்டு, அதை ஒன்றொன்றையும் எடுத்து பார்த்து அந்த கிட்டில் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதை மீறி இந்த சானிடைசர்ஸ் எல்லாமே வந்து இப்போ பெரிய ஃபார்மசி லாபினால வந்து அது எல்லாமே பயங்கரமாக ரேட்டு அதிகமாக இருக்குது. ஸோ இயற்கையாக வந்து பஞ்சகவ்ய பொருள்லேருந்து நம்ம ஒரு பாக்கெட் சானிடைசர் ஒன்று தயார் பண்ணியிருக்கோம். அது எல்லாம் எங்கள் சொந்த பொருள். பிரச்சாரம்.inலேருந்து பாக்கெட் ஹேண்ட் சானிடைசர் இயற்கையாக நம்ம வந்து ஒரு மூலிகை பொடி எல்லாம் கலந்து கையை அலம்பிக்கிறதுக்கு, அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் சில மருந்துகளும் உள்ளுக்குள்ளே போகிறது 2 மாத்திரை எடுத்து போட்டுக்கணும். சிலது வந்து நம்ம கஷாயமாக போட்டு காய்ச்சி எடுக்கணும். அது எல்லாமே சேர்ந்து தான் அந்த கிட்டு. ஸோ இதனால தான் நம்ம அந்த கிட்டை வந்து ஏன் ஆயுர்வேத மருந்து கொடுக்குறோம், அதை ஆன்லைனில் அனுப்புறதுக்கான காரணம் என்ன, இன்னொன்று பொதுவாக சொல்கிறது தான், இலவசமாக கொடுத்தா இருக்காது, வாங்கி வச்சுடுவா. அதனால் ஏதாவது ஒரு டோக்கன் அமௌண்ட்டு போடணுங்கிறது தான். எப்படியும் இது நான் ப்ராஃபிட்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். அதை எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது. இன்னொன்று தெர் ஹாஸ் டு பி சம் மாடல். காசு இருக்கிறவா முடிஞ்சால் கொடுத்து வாங்கிக்கோங்க. நம்ம அதுலேருந்து வர்ற பணத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு, யாராவது முடியாதவருக்கு நம்ம கொடுத்தோம்னா அது சந்தோஷம், திருப்தி தானே. ஏன்னா இப்போ எல்லா பக்கமும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வீக்காக இருக்குது. இன்னொருத்தர் அழகாக ஒருத்தர் சொன்னார், நம்ம மெடிக்கல் சிஸ்டத்துலேயும் உடலுக்குள்ளேயும் நம்மளுடைய வாழ்க்கை முறையிலையும் இருக்கிற வீக்னஸை வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து வெளிக்கொண்டு வந்துடுது அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து தனிப்பட்ட ஒரு வியாதியோ அது அப்படியே நம்ம மறந்துடுது, உடனே இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சா சரியாக போகணும்னு இல்லை. நம்ம உடம்புலையும் மனசுலையும் இருக்கிற வீக்னஸை படம் போட்டு நமக்கு காமிச்சுடுது. ஸோ எந்த அளவு நாம் வந்து அந்த லைஃப் ஸ்டைலை உண்மையிலேயே அடாப்ட் பண்ணிக்க முடியுமோ அடாப்ட் பண்ணிப்போம். வீட்டில் பசுமாடு இருக்குது, இயற்கையாக வேப்பம் காற்று வச்சுருந்தோம். இப்போ எங்காத்துல நான் கோலம் போட்டால் அது வந்து ஏத்தாப்புல அந்த கோலத்துக்கும் சேர்ந்து போகிற மாதிரி தான் இருக்குது அப்பார்ட்மெண்ட். அதனால் எந்த அளவுக்கு நாம் வந்து ப்ரிப்பேர்டாக இருப்போமோ நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும். அல்லது அந்த லைஃப் ஸ்டைலை வந்தாச்சு, சென்னையில் தான் இருக்கோம், சிட்டியில் தான் இருக்கோம், அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம், இவ்வளோ தான் முடியறது, லைஃப் ஸ்டைலை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியல, இருக்கிற இடத்துல எவ்வளோ நம்ம இயற்கை அந்த சாதன பொருட்களை பண்ணிக்க முடியுமோ அதை பண்ணிக்கணும். அதுக்கான பிரிட்ஜ் மட்டும்தான் பிரச்சாரம்.in/ayurveda. அது அயோத்தியா அப்படிங்கிற பேரில் ஆயுர்வேதா ஆர்கானிக் டெய்லி ஹைஜீன் ஆக்சசரிஸ் கிட் அப்படிங்கிற பேரில் தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஒருத்தரும் நீங்கள் வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் தைரியமாக கொடுங்க. அப்போ தான் தொடர்ந்து இதை நம்ம கைங்கரியம் பண்ணுறதுக்கும் ஒரு மாடலாக இருக்கும், எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதில் சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒன்றும் பெருசாக கிடையாது. நீங்கள் இப்போ கிடைக்க போகிறது எல்லாமே ஓவர் த கவுண்டரில். கடையில் போய் அண்ணா ஒரு குடுச்சி கொடுங்கண்ணா, ஒரு சுதர்சனா டேப்லெட் கொடுங்கண்ணா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இது தனியாக ப்ரிஸ்கிரிப்ஷனோ எதுவும் தேவைப்படலை, அந்த மாதிரி மெடிசன்ஸ் தான். இதில் பெரியவங்களுக்கு 2 பேருக்கு, ஒரு வீட்டில் இருக்கிற 2 பேருக்கு அடல்ட்ஸ்க்கு வந்து எடுத்துக்கக்கூடிய விஷயமாக தான் இதில் இந்த பெட்டியில் சேர்த்துருக்கோம். அது நல்லபடியாக நடக்கணும், அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும், ஆச்சாரியனுடைய அனுகிரகம் வேணும், இறைவனுடைய திருவருளும் வேண்டும். அது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லாரும் வந்து எந்த சுச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். யாரெல்லாம் வந்து கோவில் சார்ந்து கைங்கரியம் பண்ணுறாங்களோ, குரு, ஆச்சாரியன், ஜீயர்கள், வித்வான்கள், உபன்யாசகர்கள், அர்ச்சகர், பட்டாச்சார், சிவாச்சாரியார், அவங்க எல்லாருக்கும் முதல்ல வந்து ஒரு 100 கிட்டு, 108 இன்ஃபேக்ட் நம்ம அதை தயார் பண்ணி வந்து எல்லாருக்கும் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கோம். அது எல்லாமே மேற்கொண்டு நல்லதாக நடக்கணும். அதுக்கு உங்களுடைய விஷஸ் இருக்கணும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினது. மேற்கொண்டு சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணலாம், அல்லது நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.